ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பல்லு வலி. தீராத பல்லு வலி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வீட்லேயே நம்ம எப்படி ஹோம் ரெமெடிஸ் மூலியமாக குணப்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். தலைவலினா உடனே தலைவலி மருந்து தடவுவோம். இடுப்பு வலி, கை வலி, கால் வலி ஒவ்வொன்றுக்கும் மருந்து இருக்குது. இந்த பல்லு வலிக்கு மட்டும் என்னத்தாங்க பண்ணுறது? பிரசவ வலியை கூட தாங்கிடலாம், ஆனால் இந்த பல்லு வலியை தாங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் வீட்டில் இஞ்சி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பீஸாக சின்ன துண்டாக கட் பண்ணி எங்கே பல்லு வலிக்குதோ அந்த பல்லு மேலே வச்சு கொஞ்சம் கடிச்சிங்கன்னா அந்த சாறு உள்ளே இறங்கும் போது அந்த பல்லு வலி கொஞ்சம் உங்களுக்கு குணமாகும். இந்த இஞ்சியில் நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வலி குணமாக வாய்ப்பு இருக்குது. பல்லு வலி இருக்கும் பொழுது நமக்கு படுத்து தூங்குகிற பொசிஷனும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு 2 தலைவாணி வச்சு அதுக்கு மேலே உங்கள் தலையை வச்சு படுத்து தூங்குங்க. தூங்குகிற பொசிஷன் கரெக்டாக இருந்தால் கூட வலி குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சுடு தண்ணி, ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிங்க. அதுவும் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது பல்லு வலி. நெக்ஸ்ட்டு ஐஸ் பேக்கு. ஐஸ் கட்டி எடுத்து பல்லு வலி இருக்கிற இடத்துல கூட நீங்கள் அப்படியே பல்லில் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு டவலில் அந்த ஐஸ் கட்டியை எடுத்து வச்சு ஒரு ஒத்தடம் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்தா பல்லு வலி குணமாகும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, மிளகு பொடி, கிராம்பு பொடி இதை சம அளவு எடுத்துக்கிட்டு கல்லுப்பு கொஞ்சம் பொடித்துக்குங்க. அதில் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி மிளகு பொடி, கிராம்பு பொடி, கொஞ்சம் கல்லுப்பு, அதில் தேங்காய் எண்ணெய் கலந்து எந்த இடத்துல பல் வலிக்குதோ அந்த இடத்துல அப்படியே தடவி விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழித்து வாய் கொப்பளிச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறையும். ஒவ்வொரு வலிக்கும் நமக்கு ஒவ்வொரு பொருள் டக்குன்னு ஞாபகம் வரும். பல்லு வலினாவே நம்ம டக்குன்னு சமையல் கட்டுக்கு போய் ஒரு கிராம்பு எடுத்து நம்மளுக்கு எந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அந்த பல்லில் நம்ம ஒரு கிராம்பை கடித்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா நமக்கு வலி கொஞ்சமாவது குறையிறது தெரியும். இந்த கிராம்பை டைரெக்டாக கடிக்கிறத விட கிராம்பு எண்ணெய்ன்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த எண்ணெயை நீங்கள் காட்டனில் கொஞ்சம் டிப் பண்ணி அதை தடவி வச்சிங்கன்னா, எங்கே பல்லு வலி இருக்குதோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு பல்லு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கிராம்பை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல்லோட வலி குணமாகிறத நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பூண்டு. எல்லாத்து வீட்லேயும் பூண்டு இருக்கும். அதில் ஒரு பல்லை எடுத்து அதை நசுக்கி அதில் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பல்லு வலிக்கிற இடத்துல அந்த பல்லு மேலே வச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வலி குறையும். சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஒரு காட்டன் டவலில் டிப் பண்ணி பெயின் இருக்க பிளேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பப்பாளி பழம் கிடச்சிச்சின்னா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த பிளேஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, வலி குறையும். நெக்ஸ்ட்டு சுக்கு பொடி. பல்லு வலிக்கும் பொழுது அந்த இடத்துல சுக்கு பொடியை அப்ளை பண்ணலாம். புதினாவையும் பல்லு வலிக்கும் போது அதை மெல்லனம்னா அந்த சாறு இறங்க இறங்க பல்லு வலி குணமாகும். லெமன் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். அதோட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் பரவாயில்ல. அந்த லெமன் ஜூஸும் கல்லுப்பும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆனியனை அதில் தொட்டு பெயின் இருக்க பிளேஸில் வச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். நெக்ஸ்ட்டு கொய்யாயில் புழு, பூச்சி இந்த மாதிரி நம்மளோட பல்லில் இருந்துச்சுன்னா அது குணமாகிறதுக்கு கொய்யாயில் 3-4 எடுத்துக்கோங்க. அதை அரைச்சிக்கோங்க. வெத்தலை இருந்தால் வெத்தலையும் 1-2 ஆட் பண்ணிக்கலாம். 2யும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு 5 மிளகு, 3 கிராம்பு தட்டிக்கோங்க. மஞ்சளை ஆட் பண்ணிவிட்டு கொய்யா இலை, வெத்தலையை அரைச்சிக்கணும். 5 மிளகு, கிராம்பையும் தட்டிட்டு மஞ்சளையும் ஆட் பண்ணி இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பல்லில் சொத்தைப்பல், புழு, பூச்சிலாம் இருக்க மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு குணமாயிரும். நமக்கு பல்லில் நுண்ணுயிரிகள்லாம் இருக்கும். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வாயை ஒவ்வொரு டைமும் கொப்பளிக்கணும். காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். அதை எப்படி ப்ரஷ் பண்ணணுங்கிற மெத்தடை தெரிஞ்சு ப்ரஷ் பண்ணோம்னா அதில் இருக்க நம்ம சாப்பிட்டதெல்லாம் அந்த பல்லில் போய் அடைச்சி இருக்கும் எங்கேயாவது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நம்ம பல்லை பாதுகாக்கணுன்னா நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே வாயை கொப்பளிக்கிறது நல்லது.
வேப்பங்குச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே வாயை கொப்பளிச்சுட்டு வேப்பங்குச்சி எடுத்து அப்படியே மெல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையெல்லாம் நம்ம பல்லில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பல்லில் சொத்த பல்லும் வராது, பூச்சியும் அரிக்காது, பல்லு வலியும் நமக்கு வராது. சின்ன வெங்காயத்தை ஒரு 2-3 எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் வரா மாதிரி சாறு எடுத்து அதில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி பல்லு சொத்த பல்லாக இருக்குது பாருங்கள், அந்த பிளேஸில் அப்படியே 2-3 சொட்டு விட்டுட்டே வந்தீங்கன்னா பல்லில் இருக்கிற பூச்சிலாம் இறந்து பல்லு வலிலாம் குணமாகும். இந்த மாதிரி கைகளை அமுக்கி விடுறது மூலியமாகவும் நம்ம பல்வலியை குணப்படுத்தலாம். இந்த பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இந்த பாயிண்ட் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பிளேஸில் நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பல்லு வலி குணமாகும். திடீர்னு நமக்கு ரொம்ப பல்லு வலி தாங்க முடியலன்னா நான் சொன்ன ரெமடிஸ்லாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். இது அவசர கால தேவைக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் போய் மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சு அந்த பல்லில் என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் உங்களுக்கு பல்லு வலி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கணும். பல்லு வலி வந்துருச்சு, நம்ம இந்த ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் பல்லு வலி வராமல் இருக்க நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும்னா, தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பல்லு விளக்கணும். நல்லெண்ணெயில் வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் வாயை கொப்பளிக்கணும். கல்லுப்பு, சுடு தண்ணி, வார்ம் வாட்டர், வெதுன்னு இருக்கிற தண்ணியை போட்டு கண்டிப்பாக டெய்லியும் கூட கொப்பளிக்கலாம். நம்ம பல்லை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் எப்படி பல்லை பராமரிக்கிறதுன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். இன்ஜெக்ஷன் பல்பொடி விற்பாங்க அந்த காலத்துலலாம், இப்போயும் இருக்குது. அந்த பல்பொடி கூட நீங்கள் போட்டு விளக்கலாம். நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்குவாங்க. பல் பொடி தான் விற்பாங்க. அப்போல்லாம் பேஸ்ட்லாம் கிடையாது. அப்போல்லாம் அவங்க நல்லா கரும்பு சாப்பிடுவாங்க, அவங்க இனிப்பு காரம் எல்லாமே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பல்லு வலினா என்னன்னே தெரியாது. அவங்க பற்களை நல்லபடியாக பாதுகாத்தாங்க. நம்மளும் இயற்கை முறைப்படி நம்மளோட பல்லெல்லாம் பாதுகாக்கணும். பற்களை பாதுகாக்கிறத நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். பற்கள் துலக்கும் போதே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி துலக்கணும், மேலேருந்து கீழே சைடில் எப்படி வளர்க்குறது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரியும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து பற்களை துலக்க வைக்கணும். உங்களுக்கு பயன் தரக்கூடிய வீடியோவாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிந்த பல்லு வலிக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டிப்ஸை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.